வணக்கம் ஜெயகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியாவுடைய குடியரசு தின விழா மற்றும் அதுக்கு கிடைத்த வாழ்த்துக்கள், உலக தலைவர்கள் அதுக்கு கொடுத்த வாழ்த்து செய்திகள் இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அவர்கள், ட்ரம்ப்போடைய செல்லப்பிள்ளையா இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் செர்கோய் அவர்கள் நேரடியாக ரிப்பப்ளிக் டே பரேடில் கலந்துக்கிட்டதை நம்ம பார்த்தோம். ட்ரம்ப் இந்தியா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கூட்டாளி அமெரிக்காவுக்கு அப்படின்றதும், இந்தியன் அமெரிக்கா ஹிஸ்ட்ரி அப்படின்றது வரலாறு, அதாவது பார்ட்னர்ஷிப்ன்றது வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி பெரிய லெவலில் பாராட்டியிருந்தார். இந்த இடத்துல இன்னும் ட்ரேட் டீல் சைனாவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டாரிஃப் எடுத்து ஒரு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. H1B விசாவாக இருக்கட்டும், அமெரிக்க இந்திய உறவுன்றது கடந்த 10 வருஷத்துல இருக்கிறதுல லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும் பொழுது இந்த வாழ்த்து செய்தியை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். செகண்ட், ஐரோப்பிய யூனியனோட தலைவர் அங்கே இருந்தது. எங்களுக்கு வாழ்நாளிலே கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொன்னது, இந்தியா வளர்ந்தாதான் உலக அமைதிக்கு நல்லது அப்படின்னு சொன்னது, இந்தியாவுடைய அந்த மிலிட்ரி மைட்டை, இந்தியாவுடைய கலாச்சார அந்த டைவர்சிட்டியை நேரடியாக அவங்க உட்காந்து பார்த்தது, அதை ட்வீட்டாக எடுத்து அவங்க லைவ் ஃபீடே அவங்க ஐரோப்பிய யூனியனோட கமிஷனர் ஷேர் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ கிளியர் கட்டாக ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியாவுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்றது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு அவங்க சொன்னது. இது எல்லாமே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூணாவது சைனாவுடைய மெசேஜ் அவங்களுடைய தூதர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. ஷி ஜின்பிங் அவர்கள் இந்தியாவை பெரிய லெவலில் பாராட்டி, இந்தியாவும் சைனாவும் நண்பர்கள், கூட்டாளிகள், ஆசியாவோட மிகப்பெரிய நாடுகள், கூட்டாளிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி, அதன் பிறகு த டிராகன் அண்ட் எலிஃபென்ட் ஷுட் டான்ஸ் டுகெதர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். டிராகன் அவங்க குறிப்பிடுறது சைனாவை, எலிஃபென்ட் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது இந்தியாவை. எப்பயுமே இந்தியாவை குறிக்கும் போது அவங்க எலிஃபென்ட் தான் போடுவாங்க, சித்தரிப்பாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நடனம் ஆடணும் அப்படின்ற போது இந்தியா சைனா உறவு அப்படின்றது நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் தான், நீங்கள் பார்க்குற மாதிரி எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 3 மெசேஜிங்கையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து கோர்வையாக பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அனாலிசிஸ் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்தியாவுடைய இந்த 77வது குடியரசு தின விழாவன்று இந்த 3மே வருது. இப்போ ஒரு மல்டி போலார் வேர்ல்டு அதை நோக்கி தான் பல சக்திகள் உலகத்தில் இருக்கலாம் அப்படின்ற நோக்கி போகும்போது அமெரிக்கா அதை ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அதை முன்னெடுத்திருக்காரு. கண்டிப்பாக ட்ரம்ப் அவர் நாட்டுடைய ஒரு தேசிய பார்வையில் பார்த்தோம்னா அவங்க நாட்டுக்கு என்னதோ அதை நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் அது எல்லா நாடுகளுக்குமே பிரச்சனைகள் இருக்கு, அது வேற விஷயம். இப்போ சைனாவுடைய எக்ஸ்பான்ஷன், சீனா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி நம்மகிட்ட உள்ள வராங்க. அதாவது இப்போ பிற நாடுகள், பங்களாதேஷ், கென்யா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரி மிரட்டாம, படையெடுப்புன்னு சொல்லி இது பண்ணாம, போர்க்கப்பல்கள் அனுப்பாம, அவங்கள கடனாளிகளாக்கி அவங்கள எக்கனாமிக்கலாக அந்த நாட்டை கைக்குள்ளே கொண்டு வந்து அதன் பிறகு அவங்களுக்கு ராணுவ ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து, தேவைப்படும் போது கிரே ஜோன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லை பகுதிகளில் உள்ள போகிறது, சிறு தீவுகளை கைப்பற்றுறது, இந்த மாதிரியான இடத்துல சைனா இருக்காங்க. ஏன்னா சைனா இன்னமும் அவங்க இராணுவத்தை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட நேரடியாக மோதக்கூடிய அளவுக்கு சீன இராணுவம் இன்னைக்கு இல்லை. அவங்க இராணுவத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உலகத்தை ஒரு காலத்தில் உலகத்தையே ஆண்ட சாம்ராஜ்யமான ஐரோப்பிய யூனியன் இன்னைக்கு அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது. அதே சமயம் ரஷ்யா மாதிரி அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறோன்ற பேர்வழின்ற பேரில் சைனா கிட்ட போய் நம்ம அடிமையாக முடியாது அப்படின்ற போது இந்தியா கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்ற இடத்துல ஐரோப்பிய யூனியன் நிற்குது. இந்த 3 வாழ்த்து செய்திகளையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தேவையில்லாத வார்த்தைகள் இல்லாமல், குதர்க்கமான வார்த்தைகள் இல்லாமல், இந்தியா எங்களுடைய நண்பன் சொல்லி 3 பேருமே சொல்லக்கூடியது தெரியுது. இந்த 3 தான் உலகத்தோடைய மிகப்பெரிய சக்திகள், அமெரிக்கா, சைனா மற்றும் ஐரோப்பிய யூனியன். இப்போ இந்த இடத்துல இந்தியா ஒரு பேலன்சரா பல பேர் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு பேலன்சர் கிடையாது, நம்ம ஒரு கிராவிடேஷனல் சென்டர். இப்போ இந்தியா எந்த சைடு போகுதோ அந்த சைடு வலிமையா தெரியும். ஒரு கிங் மேக்கர் பொசிஷன்ல இப்போ இந்தியா இருக்கு. பல முறை நான் சொல்லியிருக்கேன், உலகப்போர் 2ல் சுவிட்சர்லாந்து என்ன நிலைமையில் இருந்ததோ அதை விட ஒரு பெட்டர் ஸ்வீட் ஸ்பாட்டில் நம்ம இருக்கிறோம். நம்ம நாட்டில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளான கட்டமைப்பு, சுகாதாரக்கேடு, பொல்யூஷன், இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராசி, இந்த சர்க்காரி வே ஆஃப் டூயிங் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு அப்ரூவலுக்கு டேபிளாக போய் விளையாடுது. இந்த இடத்த இந்தியா மாற்றணும்னா அடுத்த 1000 வருஷத்துக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே வேண்டாம். ஏன்னா நம்ம பேலன்சர் கிடையாது, கிராவிட்டியே இங்கே தான் இருக்கு. அந்த அந்த மத்திய ரேகைன்னு சொல்லுவோம், பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவே இங்கே தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய இந்த 3 பார்ட்னர்ஸுமே என்ன பார்க்குறாங்கன்னா, எக்கனாமிக் க்ரோத், இந்தியா ஒரு வளரும் மார்க்கெட், சீனாவுடைய நிறுவனங்களே இப்போ அங்கே முதலீடு செய்யறதுக்கு தயங்குறாங்க.
வேற ரூட்ல இந்தியாவுக்குள்ள வரணும்னு பாக்குறாங்க. இப்போ நீங்க இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா 75 பில்லியன் டாலர் வருஷத்துக்கு வருதுன்ற போது அதிகமா பாத்தீங்கன்னா அமெரிக்காவா தான் இருக்கும். ஆனா அதுல உள்ளுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பிளாக் ராக் போன்ற நிறுவனங்கள், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மூலியமா யுஏஇ, சைனா போன்ற நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா யுஏஇ பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேரடியா இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு இன்வெஸ்டிங் ஏஜென்சி மூலியமா, அதாவது பிளாக் ராக் போன்ற நிறுவனங்கள் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் லெவல்ல அது அமெரிக்கா பண்ற முதலீடா தெரியும். ஸோ சைனாவுக்கும் இந்தியா மிக மிக முக்கியமா தேவை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனுக்கு மொத்த டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. அதான் இப்ப நடந்துச்சு. கடந்த 70 வருடங்கள் அவங்க பென்ஷன் ஃபண்ட்ல ஆரம்பிச்சு வைப்பு நிதியில இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அமெரிக்கா அவங்க திரும்பி எட்டி உதைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பேஸ்கெட்டை ட்ரம்ப் அப்படியே கவுத்துட்டாரு. இப்போ அதை எடுத்துக்கிட்டு எங்க போறது அப்படின்னு தெரியல. நிச்சயமா இந்தியா ஒரு growth மார்க்கெட்டா அவங்க பாக்குறாங்க. ஏன்னா சைனால ஒரு டிக்டேட்டர் ரூல், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ரூல், கம்யூனிசத்துக்கு என்னைக்குமே எதிர்த்து நின்ற நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டி, இதை நம்ம வந்து வெளிப்படையாக காமிச்சோம். ஆஃப் சிந்தூர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சது. ஸோ நாளைக்கு இந்த நாடுகள் யுத்தத்தை நோக்கி போகணும் அப்படின்ற போது இராணுவ தளவாடங்களா இருந்தாலும் சரி, இராணுவ வீரர்களாலும் சரி, இந்தியா இல்லாம இவங்களால போர் புரிய முடியாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெமோக்ராட்டிக் கிரெடென்ஷியல்ஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுது. இவங்க ரேட்டிங்ல இவங்க என்னதான் பேசினாலும் ஒரு ஸ்திரமான வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செழித்து வளரக்கூடிய ஒரு ஜனநாயகமா பாத்தீங்கன்னா இந்தியா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை, இதை நான் பெஞ்ச் மார்க்னு சொல்லல, உள்ளுக்குள்ள சீர்திருத்தங்கள் நிறைய தேவைப்படுதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் நீங்க மிச்ச நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளோட ஜனநாயகம் அப்படின்றது சேஃபாகவும் ஸ்டேபிளாகவும் தான் இருக்கு. இது ரீகாலிபிரேஷனோட பாயிண்ட். அமெரிக்கா இதுக்கு மேல இந்தியாவை புஷ் பண்ணா, டாரிஃப்னு இந்தியாவை புஷ் பண்ணா இவங்க வந்து அமெரிக்கா விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்றதுல அமெரிக்காவுக்கு தெளிவாகவே ட்ரம்ப்புக்கு ஒரு இண்டிகேஷன் இப்போ கிடைச்சிருச்சு. இந்த பாகிஸ்தான் வச்ச விளையாட்டு காமிக்கிறது, அசீம் முனீர் போன்ற பிஸ்கட் வாங்கி சாப்பிட்ற இந்த 4 கால் பிராணிகளாக இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் வச்சு படம் காமிச்சதெல்லாம் தாண்டி இவங்க போட்ட டாரிஃப் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கும் பெரிய டென்ட்டை ஏற்படுத்தலை. இப்போ உலக வங்கி நம்மளுடைய வளர்ச்சி விகிதத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, 0.25% குறைச்சிருக்காங்க ஜிடிபியில். பட் அதையும் இந்தியா முறியடிக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனா, அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் இது எல்லாமே இந்தியாவை டேபிளில் வைக்காம நேரடியாக நம்மகிட்ட பேசாமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக முடியாது. சைனாவை கண்டெயின் பண்ணணும் அவங்களுடைய எல்லை பகுதிகளில் அப்படின்னா இந்தியா இல்லாமல் அதை பண்ண முடியாது. இந்தியன் ஓஷன் ரீஜனில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைக்கணும் அப்படின்னா இன்னும் 15 போர்க்கப்பல்கள் அனுப்பிச்சாலும் இந்தியாவோட உதவி இல்லாமல் நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் பேக்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அதனால தான் லாஜிஸ்டிக்ஸ் பேக்டை அவங்க பண்ணுறாங்க. ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களை ஆண்டோம், நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு அந்த பார்வை மாறி, நீங்கள் அடிமைகள்ன்ற பார்வை மாறி இன்னைக்கு இந்த நிகழ்வில் நாங்கள் வந்து கலந்துக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெருமிதமான ஒரு தருணம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இந்தியாவுடைய லீடர்ஷிப்பை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க, ரியாலிட்டிக்கு இறங்கி வந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். இப்போ 2020க்கு பிறகு கோவிடுக்கு அப்புறம் இந்த நான் அலைன்மெண்ட்னு இருந்த அந்த பாலிசி மல்டி அலைன்மெண்ட்டாக நம்ம மாற்றணும். இப்போ 2026 இந்த 6 வருட காலத்தில் பல இடங்களில் சிறு சரிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா நம்ம ஃபார்முலா 1 ரேஸ் கார் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா போல் பொசிஷன் நம்ம சொல்லுவோம். அது வெற்றி பெறத்துக்கு மிக முக்கியமான இடம். அந்த போல் பொசிஷனில் தான் இந்தியா வந்து கிளியராக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய ட்ரேடாக இருக்கட்டும், இப்போ இது பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வர்த்தகமாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க 3 நாடுகளுக்குமே தேவைப்படுறோம். அடுத்தது குவாட். இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன் குவாட்ல அதிகமாச்சுன்னா சீனாக்கு அதை விடுக்கப்படக்கூடிய நேரடி அச்சுறுத்தல். அமெரிக்காவுடைய அதிபர் ஒரு காலத்தில் ஃபேமஸாக அவர் சொன்னார், ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுது, அது இந்த நாட்டுக்கு எதிரானது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நாட்டுக்கு எதிராக தான் அந்த கூட்டணி இருக்குன்றதா அதில் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சூட்சமம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ குவாட் சீனாவுக்கு எதிரானது. இந்த இடத்துல இந்தியாவை பிரிக்ஸில் நல்ல புக்ஸில் வச்சுக்கணும், எஸ்சிஓ சமிட்டில் நல்ல புக்ஸில் வச்சுக்கணும். குவாட் அமைப்பு வலுப்படக்கூடாது அப்படின்ற போது இந்தியா அதுக்கு ரொம்ப உள்ளே போகக்கூடாதுன்றதுல சைனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல இந்த மாதிரியான வாழ்த்து செய்திகளை பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் சைனாக்கு மாற்றா ஒரு உற்பத்தி துறை அப்படின்றது இங்கே இந்தியாவை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா சைனான்றது அத்தாரிட்டேரியனிசம். அவங்களுடைய கார் கம்பெனிகளே இன்னைக்கு திவாலாகக்கூடிய லெஜெண்டரி கம்பெனிஸாக இருக்கக்கூடிய ஆடி, BMW போன்ற பல நிறுவனங்கள், ஃபாக்ஸ் வேகன் போன்ற பல நிறுவனங்கள் இன்னைக்கு திவாலாகக்கூடிய நிலைமைக்கு போகுது அப்படின்ற போது சைனாவோட டாமினேஷன், அத்தாரிட்டேரியனிசம் அங்கே வந்துருச்சு.
ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது, கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது. ஒரு ஜனநாயகமாக இருக்கக்கூடிய சர்வாதிகாரம் இல்லாத ஒரு நாடு வளர்ச்சியை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய, சைனாவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வலிமை அப்படின்றது இந்தியாவுக்கு இருக்கு. ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவுடைய அன்பிரடிபிலிட்டி. ட்ரம்ப் இப்போ மிடியர் போலுக்கு வரப்போகுது அடுத்த இன்னொரு 8 மாத காலத்தில், நவம்பரில். அதில் தோத்து ட்ரம்ப்பை வந்து கடிவாளம் போடுவாங்களா? கொஸ்டின் மார்க். இல்லை இந்த 3 வருட காலத்தை அப்படியே கடக்க முடியுமா? கொஸ்டின் மார்க். ட்ரம்ப் போன பிறகு அடுத்தவர் அதிபர் இப்படியே இருப்பாரா, இல்லை ஏதாவது பெரிய மாற்றங்கள், மீண்டும் நேட்டோ, மீண்டும் வெஸ்டர்ன் அலையன்ஸ்னு போவாங்களா? கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ இந்த அளவுக்கு அன்சர்டனிட்டி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் இருந்தாலும் உங்களால் ஒரு ஃபாரின் பாலிசியை வடிவமைக்க முடியாது. பெட்டர் இதுக்கு ஆல்டர்னேட்டை தேடணும் அப்படின்ற போது அப்போ உங்களுடைய உற்பத்தி, உங்களுடைய இராணுவ தளவாடங்கள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய வர்த்தகம், இந்த 4த்தையும் ஒரே நேரத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இடத்துல இந்தியா நிச்சயமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓவர் டிபெண்டன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் தெளிவான ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், அந்த பாயிண்ட்ஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதுல. இப்போ இந்த ஐரோப்பிய யூனியனுடைய இந்த ட்ரேட் ஒப்பந்தத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். அவர் சில விஷயங்கள் வேல்யூபிளான பாயிண்ட்ஸை வந்து சில இடங்களில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ஏன்னா சப்ஸ்கிரைபருடைய ஒரு கார்னர் அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏற்கனவே ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம். இப்போ அடுத்த ஆராய்ச்சி கட்டுரையை பண்ணலாம். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஐரோப்பிய யூனியனோட ட்ரேட் அப்படின்றது நம்ம ஒரு பார்வையில் பார்த்தாலும் அதில் இன்னொரு பெனிஃபிட் இந்தியாவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அதிகமாக சார்ந்து இருக்கிறது ரஷ்யாவுடைய ஆயுதங்களை, அது ஏவுகணைகளாக இருக்கட்டும், போர் விமானங்களாக இருக்கட்டும். இப்போ கடைசியாக நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின போர் விமானம் பார்த்தீங்கன்னா MiG-29. அதுக்கப்புறம் நம்ம பெரிய லெவலுக்கு வாங்கல. Su-57 இப்போ இந்தியா வாங்க மறுத்துருக்குறாங்க. ரஃபேலை நோக்கி நம்ம போகிறோம். ஸோ ஐரோப்பிய யூனியனோட அந்த உறவு வரும்பொழுது நமக்கு ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் மீது இருக்கக்கூடிய டிபெண்டன்சி கம்மியாகும். ஏன்னா ஒரே ஆள்கிட்ட நீங்கள் போய் வாங்கணும். இப்போ நீங்கள் சைனாட்ட வாங்க முடியாது, எதிரி நாடு. அமெரிக்காட்ட வாங்க முடியாது, அது வந்து அன்சர்டன். இது அமெரிக்கா முழுவதும் நம்பி போய் வாங்க முடியாது. அப்போ ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய ஒரே சந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், ரஷ்யா தான். இப்போ அந்த டிபெண்டன்சி நம்ம கம்மியாகும் பொழுது ரஷ்யா விலையை குறைச்சாகணும், இன்னும் பெட்டர் ஆஃபரை கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு ரஷ்யா தள்ளப்படும். ஸோ அந்த இடத்துலையுமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய கெயின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியராக இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் எக்கனாமி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கு, கூட்டணி ஆட்சிகள் இருந்திருக்கு, இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டணும். எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக இந்தியாவுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்ட முடிவுகளில் நம்ம பெரிய அளவுக்கு வெளிநாடுகளில் உள்ள வர அனுமதிச்சது கிடையாது. அது மாதிரி பல பேர் தங்களுடைய பதவிகளை கூட தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் இருமாப்பாக நம்ம இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நாடுகள் எல்லாமே ஒரு லெவலுக்கு மேலே, இப்போ இந்தியாவோட வளர்ச்சியை அமெரிக்கா ஒரு 3-4% இருக்கணும், அமெரிக்காவை சார்ந்த ஒரு நாடாக இருக்கணும்னு அவங்க பார்த்தாலும் பாகிஸ்தானை அடக்கி ஆள்ற மாதிரி, சவுதி யூஏ அடக்கி ஆள்ற மாதிரி இந்தியாவை அடக்கி ஆள முடியாது அப்படின்ற அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதை கட்டுப்படுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இங்கே ஒரு கிச்சடியா ஒரு 10-20 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்ற அந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்கலை. ஏன்னா மக்களாகிய நாம் ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் பார்வை அப்படின்றது இருக்கு. ஜாதி மதத்தை பேஸ் பண்ணி நான் ஓட்டு போடக்கூடாதுன்னு என்னைக்குமே சொல்லுவேன். பட் அதெல்லாம் கடந்து பொது தேர்தலெல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்கமான முடிவுகளை இப்போ இந்தியா முழுக்க எடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். கடந்த 3 அரசாங்கங்கள் 1990களுக்கு பிறகு, ராஜீவ்காந்தி அவர்களுக்கு பிறகு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை எப்போ வேணா கவுரும், எப்போ வேணா பை எலெக்ஷன் வரலாம் அப்படின்ற சூழ்நிலை இல்லாத கவர்மெண்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா என்டிஏவுடைய ஃபர்ஸ்ட், அப்புறம் யூபிஏவுடைய 2 கவர்மெண்ட், இப்போ என்டிஏவுடைய 3வது கவர்மெண்ட், கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் ஒரு ஸ்டேபிளான காமா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாடா இன்னைக்கு நம்ம இருக்கோம். அப்படின்னா இந்த கிரெடிட் நான் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க மாட்டேன், இந்த கிரெடிட் மக்களாகிய நமக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒரு தெளிவான அரசியல் பார்வை அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய டாரிஃப் இனிமே இந்த பாச்சா இங்கே போய் பலிக்காது. ஐரோப்பிய யூனியனும் சரி, இந்தியாவுக்கும் சரி, 2 நண்பர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய இந்தியாட்டும் சண்டை போடும்போது இந்த 2 பேரும் ஒன்று சேர்றது இயற்கை நீதி தான். அந்த இடத்துல நம்ம கிளியர் கட்டான ஒரு ஆப்டிமிசம் நம்ம பார்க்குறோம். இப்போ இவ்வளோ பாராட்டக்கூடியது சீனாவுடைய வார்த்தை கவனிங்க. சைனா அண்ட் இந்தியா ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள். சீனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்னைக்கு வந்துச்சோ அவங்க வந்து புத்திசத்தை டிசோன் பண்ணாங்க, பௌத்த மதத்தை டிசோன் பண்ணிட்டு அது ஒரு ஏத்திஸ்ட் கண்ட்ரியாக அறிவிச்சாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை தான் என்றைக்குமே இருக்கும்.
இன்னைக்கு அந்த பௌத்த மதத்தோடைய மத மாநாட்டை இந்தியாவில் நடத்தும் போது கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான மதகுருக்கள் உலகம் முழுக்க இருந்து வரும்போது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா பௌத்த மதம் சீனாவை சேர்ந்தது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உண்டான கலாச்சார தொடர்புல மிக மிக முக்கியமானது பௌத்த மதம் தான் அமைதியை போதிக்குதுன்னு இன்னைக்கு சீனா சொல்லுது. சீனாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஷி ஜின்பிங் யானையும் டிராகனும் இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும், ஆசியாவுடைய மிக முக்கியமான நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் கியாஸ்ல, இங்க இருக்கக்கூடிய அந்த குழப்பத்துல இந்தியா தனித்துவமான போல் பொசிஷன் நிற்குது. ஆனா இதை ஃபுல்லா பெனிஃபிட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த மெக்காலே மைண்ட் செட்ல இருந்து நம்ம மாறணும். நம்மளுடைய சீர்திருத்தங்கள் வெகு வேகமாக வரணும். குறிப்பாக நம்மளுடைய டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸில் நம்மளுடைய லேபர் கோட் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய அரசாங்க அதிகாரிகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அப்படின்றது மாறணும். தொழில் முதலீட்டாளர்களை இங்கேருந்து அங்கே ஓட விட்டு இங்கேருந்து அங்கே ஓட விட்டு நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை ரன் பண்ணுறதுக்குள்ள குறவலையை நடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நெருக்கடிகள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு இயந்திரங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இதோட பெனிஃபிட்டை இந்தியா என்ஜாய் பண்ண முடியாது. இதை மாறியே ஆக வேண்டிய கால சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. இந்த சீர்திருத்தத்துக்காக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தங்களோட ஆட்சியே துறக்கணுன்ற ஒரு நிலைமை வந்தால் கூட கண்டிப்பாக பண்ணணும். யாராவது இப்போ காங்கிரஸ் 2 பெரிய கட்சிகள் இருக்காங்க, அவங்களும் இந்த சீர்திருத்த அவங்களே ஒரு வேளை வந்தால் கூட இந்த சீர்திருத்தத்தை முன்னாடி எடுத்துட்டு போகணும். ஏன்னா நாட்டோடைய வளர்ச்சியையும் நாட்டோடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யறதுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒரு 1000 வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். அது இப்போ வந்திருக்கு. இந்த குடியரசு தின விழாவில் தெளிவாக பார்க்க முடியுது. இது எப்படி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.